அந்த தொழுகையில தான் இன்பம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கண் குளிர்ச்சி குர்ரத்து ஐனைனி ஃபி ஸலாத், எனக்கு கண் குளிர்ச்சி வந்து தொழுகையில் தான் இருக்கிறது என்று பெருமானார் சொல்வாங்க. அந்த கண் குளிர்ச்சி எப்ப கிடைக்கும்னா தொழுகையில சிந்தனையோடு ஓர்வையாக பயபக்தியோடு தொழுகிற போதுதான் அந்த கண் குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கண் குளிர்ச்சி எத்தனை பேருக்கு நமக்கு இன்னைக்கு கிடைக்குது? தொழுகையில எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரே ஓர்வையாக சிந்தனை இருக்குது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான விஷயம் அது கல்வி சம்பந்தப்பட்டது. அப்ப தொழுகையிலே ஓர்வையாக தொழுக வேண்டும். நம்ம தொழுகைக்கு நிற்கிற போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டணும். முதல் தக்பீருக்கு பேர் என்ன? தக்பீரே தஹரீமான பேர். தஹரீமான என்னது? ஹராமாக்கக்கூடிய தக்பீர், தடை செய்யக்கூடிய தக்பீர் அப்படின்னு அர்த்தம். எதை தடை செய்யுது, எதை ஹராமாக்குது? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டோம்னா வெளியே உள்ள விஷயங்கள் எல்லாம் உள்ள வர்றதுக்கு தடை. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டோம்னா உள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியே போறதுக்கு தடை. வெளியில் இருக்கிற சிந்தனைகள் உள்ளே வருவதற்கு தடை. உள்ளே நாம் கவனம் செலுத்த வேண்டிய அந்த விஷயங்கள் வெளியே போறதுக்கு தடை. இது வந்து முதல் தக்பீர் கட்டிட்டா அது தடையாயிரும். அதனாலதான் தக்பீரை தஹரீமா, தடை செய்யக்கூடிய ஹராமாக்கக்கூடிய தக்பீர் அதுக்கு பேர் வந்துச்சு. அதுதான் ஓர்மையான தொழுகை. அதுதான். அப்ப அந்த ஓர்மையை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் சில விஷயங்களை சொல்கிறது. ஓர்மையாக தொழுவதற்கு சில விஷயங்களை, சில வழிமுறைகளை நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், மார்க்கம் சொன்னதின் பிரகாரம் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் தொழுகையில் ஓர்மையை பெறலாம். முதல் செய்தி, மார்க்கம் எப்படி தொழுகை சொல்றது? தொழுகையில வந்து முதல்ல பார்வையை சீர் செய்யணும். பார்வை, அதாவது நிலையில இருக்கிற போது தக்பீர் கட்டியவுடன் சஜிதா செய்கின்ற நெத்தி படுகின்ற இடத்தை பார்க்கணும். முதல்ல அங்க பார்க்கணும். நிற்கும் போது ருக்கூ செய்யும் போது காலுடைய பெருவிரல்கள், கால் பாதத்தை பார்க்கணும். அதாவது சஜிதா செய்கின்ற பொழுது மூக்கினுடைய மணியை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அத்தையாத்தில் இருக்கிற போது மணியை பார்க்கணும் எவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா? பார்வையை எங்க மார்க்கம் செலுத்த சொல்லுகிறதோ அந்த இடத்துல மட்டும் செலுத்தலாம். பார்வையை செதற விடாமல் இருந்தால் ஓர்மையை கொண்டு வரலாம். நீங்க வந்து இந்த யோகா, இந்த இஸ்னானிசம் என்னென்னமோ சொல்றாங்க, இந்த சிந்தனையை கொண்டு வர்றது, அங்கெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து போனாலும் ஒரே ஒரு புள்ளியில கவனத்தை செலுத்துமா. ஒரு 15 நிமிஷம் அந்த புள்ளியை மட்டுமே பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. பார்த்ததுனாலே ஒரு சிந்தனையை கொண்டு வந்துடலாம். ஒரே இடத்தை உற்று நோக்குகிற போது அது அல்ல தொழுகைக்குள்ளே வச்சிருக்கலாம். ஒரே இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஓர்மை வரும். அப்ப பார்வையை சிதற விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வந்து தொழுக வரக்கூடியவங்க நம்மளோட பெரும்பாலான பேர் பார்வையை சிதற விடும். ஒரு முன்னாடி நிற்கும் போது முன்னாடி இடங்கள்லாம் இருக்கு, அல்லது யாராவது வர்றது, அல்லது லேசா பக்கத்துல வந்து யார் நிற்கிறா, நம்ம ஆண்டியா நிற்கிறாரு, பரவாயில்ல நம்ம பக்கத்துல நிற்கிறாரு, அப்படிலாம் சிதற வரும். இன்னும் சில பரிவாசல்கள் வந்து நம்முடைய கொள்கையில் கூட டிஜிட்டல் கேமரா, டிஜிட்டல் வாட்ச் வந்து முன்னாடி இருக்கும், மணி ஓடுறதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மணி ஓடுறது நேற்று வந்து அஜித் மஞ்சள் தொழுகையை 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு, இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் சேர்த்து போயிடுச்சு, அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி பார்வையை சிதற விடுகிற போது தொழுகை சிந்தனை மாறுகிறது. பார்வையை சுட்டு நோக்கினால் ஒரே இடத்துல வந்து பார்த்தோம்னா தொழுகையில் ஓர்வையை கொண்டு வரலாம். இது முதல் செய்தி. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஸ்டெப்பும் சொல்றாங்க. ஹதீஸ்ல வருது, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, தொழுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுகுங்கள். பெருமானார் சொன்னாங்க. மிஷ்காத்திலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று. இது வந்து மிக உயர்ந்த நிலை தொழுகையில. இது வந்து லட்சத்துல ஒருவர் இப்படி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் தொழுதிருக்கலாம், வலிமார்கள் தொழுதிருக்கலாம், லட்சத்துல ஒரு ஆளு. ரொம்ப உயர்ந்த நிலை. அதாவது தொழுகின்ற பொழுது ரப்போடு நாம் பேசுகின்ற அந்த பேச்சு, ரப்போடு நாம் தொடர்பு வைத்திருக்கின்ற தொடர்பு, ரப்போடு நாம் முனாஜாத் செய்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தொழுகிறோம். நான் ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ரப்பை பார்க்கிறேன் என்கிற எண்ணத்துல உணர்வுல தொழுகிறோம். அலிரதி அல்லாஹ் அன்ஹு அப்படி தொழுதனால்தான் அவங்க உடம்புல வந்து அம்பு நல்லா வந்து சொல்லிடுச்சு. ஏதோ ஒரு போர்க்களத்துல போகும்போது அம்பை எடுக்க முடியல, உடம்புல இருந்து கடுமையான வலி. அலிரதி அல்லாஹ் சொன்னாங்க, நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டி கொடுக்கிறேன், அம்போட எடுங்க, எனக்கு படிக்காது. அதே மாதிரி தக்பீர் கட்டாங்க, அந்த அம்பை எடுத்துட்டாங்க. எந்த வலியும் இல்லை. தொழுகைக்கு வெளியே இருக்கும் போது இருந்த அந்த வலி தொழுகைக்கு உள்ள அவங்களுக்கு வலி தெரியல. ஏன்? தன்னிலை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்கிறவாறு அவர்கள் தொழுதார்கள். எனவே என்ன செஞ்சது? வலி தெரியல. இதுதான் முதல் ஸ்டெப். நம்ம அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுகணும். அது முடியலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைல்லம் தகுன் தராஹு
அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பயத்துல யாரும் சொல்லணும். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னா, யாராவது நம்மளை பார்க்கிறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற போதுதான் நம்ம உடனே உஷாராகும். அது தனியா ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவோம், நம்முடைய வார்த்தைகள் கண்ணியமாகவும் இருக்கும், கண்ணியம் இல்லாம இருக்கும். ஆனா மைக்கு வச்சிருக்கிறாங்க, நம்ம பேச்சை அங்கங்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே பேச்சு வார்த்தைகள் சரியாகும், ஒரு பேச்சு கூட தப்பாக கூடாது. யாராவது கவனிக்கிறாங்க பார்க்கிறார்கள் என்றாலே நம்ம கொஞ்சம் சரியாயிருவோம். ஒண்ணும் இல்லை, மதரசாவில மாணவர்கள் எல்லா மாசாலையும் பள்ளிவாசல தொழுவாங்க. தானா தொழுகும் போது அந்த தொழுகை எப்படி வேணா இருக்கும், ஏன்னா சின்ன வயசு தானே, அப்படி ஏனதான் இருக்கும். யாராவது உஸ்தாதுகள் பக்கத்துல நிற்காங்கன்னா தொழுகையில அப்படியே கரெக்டா மைனூட்டா தொழுவாங்க. ரொம்ப ஏன்னா தொழுது முடிச்ச பிறகு கம்ப எடுத்துருவாரு, தொழுகை ஏனதான் இருந்தா அவனுக்கு தெரியும். அதனால பக்கத்துல நிற்கிறாருங்கிறதுக்காக தொழுகை செக் பண்ணிடுவான். இது எல்லா மாசம் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆரம்ப காலத்துல. இப்ப யாராவது பார்க்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நம்ம தொழுகையை சரி பண்ணிடலாம். அப்ப அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா தொழுகை சரியாகும். அப்ப நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வரலையா? மூணாவது, குறைந்தபட்சம் குர்ஆனுடைய விளக்கங்களையாவது தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தத்துல கவனத்தை செலுத்தணும். அப்ப தொழுகைக்கு ஒரு ஓர்மை வரும். சூரத் ஃபாத்திஹா ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் ரஹ்மான் மிகப்பெரிய கருணையாளன், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளினுடைய ஆட்சி அவனுக்குரியது, ஈயாக நஅபுது, உன்னிடமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இப்படி அதனுடைய அர்த்தத்துல நம்முடைய கவனத்தை செலுத்தினோம்னா தொழுகையில ஓர்மை கொண்டு வரலாம். இது மூணாவது ஸ்டெப். இதுவும் முடியலையா? நாலாவது, குறைந்தபட்சம் எழுத்துக்கள்லையாவது நம்முடைய கவனத்தை செலுத்தணும். ஓதுகின்ற பொழுது என்ன ஓதுறோம்? மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிற எழுத்து அல்ஃபால்கள் சொல்லுவாங்க, அந்த எழுத்துலையாவது கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்துகிற போது ஓர்மையை கொண்டு வரலாம். ஆனா எல்லாருமே எல்லா ஊர்லையும் பழக்கம் உண்டு, எழுத்துல கவனத்தை செலுத்த மாட்டாங்க. ஆனா யாசின் இமாம் யாசின் சூரா ஓதுனாங்கன்னா எல்லா கவனம் அங்கதான் இருக்கும். சென்ற பழைய ஊர்ல தொழுகை வைக்கும் போது, தராவி தொழுகை வைக்கும் போது எதை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யாசின அது ஒரு எழுத்து விடாம கவனிப்பாங்க மக்கள். ஏன்னா யாசின் சூரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொழுகை வைக்கும் போது லேச சின்ன ஒரு தடங்கள் வந்துட்டா பின்னாடி கோரஸா எல்லாரும் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாரும் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க முதல்ல எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற என்னமோ தெரியல, எல்லாருமே எடுத்து கொடுப்பாங்க யாசின் ஓதுகின்ற பொழுது. எப்படி யாசின் ஓதுகின்ற பொழுது எழுத்துக்கள் அப்படி முக்கியமா கவனிக்கிறோமோ, அது மாதிரி எல்லாமே எல்லா சூறாக்களை ஓதுகின்ற பொழுதும் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனா இம்மாதிரி எல்லாம் கவனத்தை செலுத்தினால் தொழுகையிலே ஓர்மையை கொண்டு வரலாம். நாளைக்கு சில விஷயங்களை தொழுகையில் ஓர்மையை கொண்டு வருவதற்கு நாளைக்கு சில செய்திகளை சொல்கிறேன். எல்லாம் வரக்கூடாது. தொழுகையை பயபக்தியோடு குஷூவோடு அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.